செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னாலே ஒரு கஷ்டமான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமே இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதில் உண்மை கிடையாது. செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது உண்மையாகவே ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு வாழ்க்கை. இந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது எதுக்காக உங்களுக்கு வேணும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை ருசிக்கிறதுக்கு, உங்களுடைய லாங் டைம் அப்ஜெக்டிவ்ஸை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் உங்களால் அதை ரீச் பண்ண முடியாது. நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் இந்த செல்ஃப் டிசிப்ளினை உங்களால் பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இந்த செல்ஃப் டிசிப்ளினை பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செல்ஃப் டிசிப்ளினை பில்ட் பண்ணுறதுக்கு முதலாவது செல்ஃப் டிசிப்ளின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது ஏதோ வாழ்க்கை முழுவதும் அல்லது நாள் முழுவதும் ஒரு மிஷின் மாதிரி வாழ்கிறது கிடையாது. செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது செய்ய வேண்டிய விஷயத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய விதத்தில் மிகச்சரியாக செய்கிறது. ஒருவேளை உங்களுடைய மனசில் அதை செய்கிறதுக்கான விருப்பம் இல்லாத மாதிரியான ஒரு தன்மை இருந்தாலும் கூட செய்ய வேண்டியதை சரியான நேரத்தில் நீங்கள் செய்யணும். இதுதான் செல்ஃப் டிசிப்ளின். உங்களுடைய வாழ்க்கையினுடைய லாங் டேர்ம் கோல்னோடு கூட உங்களுடைய டெய்லி லைஃப்பில் உள்ள ஆக்டிவிட்டீஸை அலைன் பண்ணிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை வெற்றி அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதை அடைவதற்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய இந்த டிசிப்ளினான சின்ன சின்ன விஷயங்கள் அதை நோக்கி உங்களை நகர்த்துறதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கிறது. நான் ஏன் இதை லாங் டேர்ம் கோலோடு கூட தொடர்பு படுத்தி பேசுகிறேன் அப்படின்னா, உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளினில் உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான விஷயம் எதுவாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இதை செய்கிறனால உங்களுக்கு லாங் டேர்மில் என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் தான் ஒவ்வொரு நாளும் உங்களை சரியான விதத்தில் செல்ஃப் டிசிப்ளினை நோக்கி நடத்தும். இந்த செல்ஃப் டிசிப்ளினை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கட்டமைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை பற்றின ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வேணும். நீங்கள் முதலாவது உங்களுடைய வாழ்க்கையை அனலைஸ் பண்ணணும். எந்தெந்த நேரத்திலலாம் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க, எந்தெந்த சூழ்நிலையில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் தள்ளி போடுறீங்க, எதனால் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யணும்னு சொல்லி நினைக்கும் போது அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தள்ளி போடுறதுக்கான சூழ்நிலை உருவாகுது, எந்தெந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் கூட உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் நீங்கள் அந்த வேலையை செஞ்சிடுறீங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஜேர்னல் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன ஒரு நோட்புக் வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 to 4 வாரங்கள், ஒரு மாதமாவது நீங்கள் இதை அனலைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிருப்பீங்க, செய்யாமல் விட்டுருவீங்க. உடனே எதனால் நீங்கள் அதை நான் செய்யாமல் விடுறேன் அப்படிங்கிற அந்த காரணத்தை எழுதுங்க. ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டாம்னு சொல்லி நினைப்பீங்க, திடீர்னு ஒரு உற்சாகம் செஞ்சுருவீங்க, எதனால் அதை செஞ்சீங்க அப்படிங்கிறது எழுதுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு மாதம் நீங்கள் எழுதிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய லைஃப்பில் எதனால் நீங்கள் ஒரு சில விஷயத்தை செய்கிறீங்க, எதனால் ஒரு சில விஷயத்தை செய்ய மாட்டேங்கிறீங்க, எது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தை செய்ய விடாமல் அதிகமாக டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, எது அதிகமான நேரத்தை சாப்பிடுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களால் ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் செல்ஃப் டிசிப்ளினை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். ஓகே, ஸ்பான்சர்ஷிப் செக்ஷன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மீ. எஸ், செல்ஃப் டிசிப்ளின் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். செல்ஃப் டிசிப்ளினில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய பணத்தை நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பழகிக்கிறது. சரியான நேரத்தில் நீங்கள் சரியான விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். நான் மோதிலால் ஆஸ்வால் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தோடு கூட இணைந்து நம்முடைய சேனலில் விரும்புகிற நபர்களுக்கு இந்த அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, கன்ஃபியூசிங்காக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கிறேன். என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். மூணாவது, செல்ஃப் டிசிப்ளினை சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் கொண்டு வர்றதுக்கு ஸ்டார்ட் ஸ்மால், பில்ட் அ மொமெண்டம். பல பேர் இந்த செல்ஃப் டிசிப்ளினில் தோக்கிறதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, அவங்க செல்ஃப் டிசிப்ளின் அவங்களுடைய வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு சொல்லி நினச்ச உடனே இமீடியட்டாக அடுத்த நாள்லேருந்தே அவங்க செல்ஃப் டிசிப்ளின்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தான். அதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு வில் பவர், ஒரு ஆசை அப்படிங்கிறது வேற. அந்த விஷயத்தை வெற்றிகரமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு ப்ராக்டிக்கலான ஆக்ஷன் ஸ்டெப் எடுத்து அதை நிறைவேற்றுறது அப்படிங்கிறது வேறு.
உங்களுடைய மனசில் ஆசை இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு டிசிப்ளின் வந்துடாது, அடுத்த வாரமே உங்களுக்கு டிசிப்ளின் வந்துடாது. ஸோ எப்போவுமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் டிசிப்ளின் வரணும் அப்படின்னா சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு மொமெண்டம் நீங்கள் கிரியேட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செல்ஃப் டிசிப்ளினை பில்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. அடுத்த நாளே ஒரு புத்தகத்தை வாங்கி முழுசாக நீங்கள் வாசிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நடக்காது. ஸோ சின்னதாக ஒரு விஷயத்தை செய்யுங்க. ஒரு புத்தகத்தை வாங்கி ஒவ்வொரு நாளும் நான் இந்த குறிப்பிட்ட டைமில் ஒரு 5 பக்கம் நான் வாசிப்பேன். உங்களுடைய விருப்பம் 5 பக்கமோ ஒரு பக்கமோ, நீங்கள் ஒரு பக்கத்துலேருந்து கூட ஆரம்பிக்கலாம், அதில் தப்பே கிடையாது. ஒரு 3 நிமிஷம் நான் புத்தகம் வாசிக்கிறதுக்கு ஒதுக்கி நான் ஒரு பக்கம் வாசிப்பேன். இந்த மாதிரி முதலாவது ரொம்ப சின்ன ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 வாரம் நீங்கள் அதை வாசித்ததுக்கப்புறமா கொஞ்சம் டைம் அதிகமாக்கி ஒரு பக்கத்துலேருந்து 3 பக்கமாக்குங்க, 3 பக்கத்தை 5 பக்கமாக்குங்க, 5 பக்கத்தை 10 பக்கமாக்குங்க. இந்த மாதிரி மொமெண்டம் ஒரு பழக்கத்தை நீங்கள் கொண்டு வாங்க. ஒரு வாக்கிங் போகணும்னு நினைக்கிறீங்களா, அடுத்த நாளே காலையில் எழும்பி விறுன்னு சொல்லி 1 மணி நேரம் 2 நாளைக்கு போயிட்டு வந்துட்டு 3ஆவது நாள் கால்வெளியில் படுத்துட்டு எதுவுமே செய்யாமல் இருக்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட டைமை செட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போங்க. ஒரு 2 வாரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வாக்கிங் போங்க. அதுக்கு அடுத்தால ஒரு வாரம் கூட கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்தை கூட்டுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மொமெண்டம் கிரியேட் பண்ணுங்கள். இங்கே எந்த டிசிப்ளினை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு குறிப்பிட்ட டைமை குறித்து அதை ஸ்மாலாக கொஞ்சமாக செஞ்சு ஸ்டெப்பாக நீங்கள் அந்த மொமெண்டத்தை கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு டிசிப்ளினையும் ஈஸியாக பில்ட் பண்ண முடியும். நாலாவதா செட் கிளியர் ஸ்பெசிஃபிக் கோல்ஸ். ஸோ நீங்கள் இந்த செல்ஃப் டிசிப்ளினை பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணும்போது வெறுமனே நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு சிம்பிளான ஒரு ஐடியாவாக மட்டும் உங்கள் மைண்டில் வைக்காமல் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதி நீங்கள் வைக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் எந்த நேரத்தில் எவ்வளவு நேரம் எதை செய்ய போகிறீங்க, ரொம்ப சிம்பிளான விஷயமா இருக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டே அந்த டைமில் நான் காலையில் 7 மணிக்கு தினமும் 20 நிமிஷம் வாக்கிங் போவேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். எந்த நேரத்தில் எவ்வளவு நேரம் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டிசைன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செல்ஃப் டிசிப்ளினை உங்களோட லைஃப்பில் கொண்டு வர முடியும். வெறுமனே நான் உடம்பு குறைக்கணும், நான் வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிம்பிள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணணும்னு நினச்சா கூட உங்களால் முடியாது. ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தை அது சிம்பிளாக இருந்தாலும் சரி, இவ்வளவு நேரம் நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிளியரான ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோலை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஸ்டார்ட் பண்ணி இந்த மொமெண்டத்தை பில்ட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த செல்ஃப் டிசிப்ளினை பில்ட் பண்ண முடியும். ஐந்தாவதாக ரிமூவ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃப் டிசிப்ளினை உங்களோட லைஃப்பில் பில்ட் பண்ணும்போது நீங்கள் தொடர்ந்து உங்களோட லைஃப் அனலைஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்ஃப் டிசிப்ளினை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனால் எந்த விஷயங்கள் நீங்கள் இந்த செல்ஃப் டிசிப்ளின்குள்ளே போக விடாமல் உங்களை தடுக்குது அப்படிங்கிறத உங்களால் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எந்த விஷயம் நீங்கள் உங்களால் செல்ஃப் டிசிப்ளினை வரவிடாமல் தடுக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ண ஆரம்பிங்க. அது மேபி உங்களுடைய மொபைலில் இருக்கிற ஒரு ஆப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் மொபைலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு குறிப்பிட்ட விஷயமா இருக்கலாம், உங்களோட லைஃப்பில் நீங்கள் நேரத்தை வீணடிக்கிற வேறு ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வில்லிங்காக உங்களோட லைஃப்பில் உங்களை செல்ஃப் டிசிப்ளின்குள்ளே வர விடாமல் தடுக்கிற விஷயத்தை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு பக்கம் பாசிட்டிவாக பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக பில்ட் பண்ணுறத தடுக்கிறதுக்கு குறுக்க என்ன வருது அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ரெண்டையும் நீங்கள் சைமல்டேனியஸாக பண்ணால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் இந்த செல்ஃப் டிசிப்ளின்குள்ளே வர முடியும். இந்த வீடியோ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். உங்களே மாதிரியே மற்ற நபர்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் யூடியூப் பல நபர்களுக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் கொடுக்கும். நீங்கள் செய்கிற இந்த சின்ன விஷயம் யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆறாவதா, நோ தட் யூ வில் ஃபெயில். எஸ், உங்களுடைய இந்த செல்ஃப் டிசிப்ளின் ப்ராசஸில் நீங்கள் கண்டிப்பாக அப்பப்போ தோல்வி அடைவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருங்க.
நிறைய பேருக்கு அவங்களுடைய இந்த செல்ஃப் டிசிப்ளின் ப்ராசஸில் நம்ம தோல்வியே அடைய மாட்டோம், ஒரு முறை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதில் உண்மை கிடையாது. நம்மளுடைய ஹியூமன் பிஹேவியருடைய அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி டிசிப்ளினாக நாம் ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் நாம் சூனர் ஆர் லேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற விஷயத்தில் ஒரு சில தோல்விகளை நீங்கள் சந்திப்பீங்க. நீங்கள் ஒருவேளை ஒரு 2 வாரம் ரெகுலராக ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருப்பீங்க. 3ஆவது வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு 2-3 நாள் உங்களால் செய்ய முடியாமல் போயிடும். ஒரு தோல்வி, ஒரு டவுன்ஃபால். இந்த மாதிரி வரும்போது ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, பல நபர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்காமல் இருக்கிறனால இதில் மனசு உடைஞ்சு போயிடுவாங்க, அல்லது மனசு தளர்ந்து போயிடுவாங்க. அவ்வளோதாண்டா போச்சு, இனிமேல் நம்மளால் முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த தோல்வி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ப்ராசஸில் உள்ள விஷயந்தான். இதை வந்து நான் ஒரு பெரிய விஷயமா நினச்சேன் அப்படின்னா என்னால் தொடர்ந்து பயணிக்க முடியாது. பரவாயில்ல, ஒரு 2 நாள் என்னால் வாக்கிங் போக முடியல, 3ஆவது நாள் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக போங்க. உங்களுடைய இந்த செல்ஃப் டிசிப்ளினை பில்ட் பண்ணுற இந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன செட்பேக்ஸை ஒரு பெரிய விஷயமாக நினைக்காதீங்க. அதை பெருசாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் உங்களால் செல்ஃப் டிசிப்ளினை பில்ட் பண்ண முடியாமலே ஆயிரும். அதை ஒரு பெரிய பொருட்டாகவே நினைக்காம, அப்படி ஒன்று நடந்திருக்குது அப்படிங்கிறதே நினைக்காம தொடர்ந்து அந்த செல்ஃப் டிசிப்ளினை பில்ட் பண்ணுறதுல நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃப் டிசிப்ளின் உங்கள் லைஃப்பில் பில்ட் பண்ண முடியும். 7வதா ப்ராக்டிஸ் டிலேடு கிராட்டிஃபிகேஷன். அதாவது உங்களுக்குள்ளே வந்து நேரத்தை வீணடிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு ஆசை வருது அப்படின்னா அதை வந்து உடனடியாக செய்யாமல் தள்ளி போடக்கூடிய ஒரு மனநிலையை மாற்றிக்கோங்க. எஸ், இது வந்து ஒரு ஆட்டிடியூட். அதாவது டிலேடு கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆட்டிடியூட். நீங்கள் செல்ஃப் டிசிப்ளினை பில்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை உடைக்கக்கூடிய ஒரு விஷயமோ, அல்லது வந்து அந்த செல்ஃப் டிசிப்ளினை வந்து நீங்கள் செய்ய முடியாத ஒரு விஷயமோ, ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிற மாதிரி, உங்களை டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி, அல்லது டைம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆசை உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் அதை உடனடியாக செய்யாமல், ஓகே எனக்கு இதை செய்யணும்னு சொல்லி ஆசையாக இருக்குது, ஆனால் நான் வந்து இதை உடனடியாக செய்ய விரும்பலை, இதை ஒரு மணி நேரம் கழித்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்போவுமே அந்த செல்ஃப் கிராட்டிஃபிகேஷனை ஒரு மணி நேரத்துக்கு தள்ளி போடுங்க. ரொம்ப நேரம் தள்ளி போட வேண்டாம். ரொம்ப நேரம் தள்ளி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சோர்வடைஞ்சிருவீங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஒரு மணி நேரம் அதை தள்ளி போட்டு அதுக்கப்புறம் அதை செஞ்சு பழகுங்க. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே வந்து அந்த அர்ஜி உங்களுக்குள்ளே வந்து ஒரு டைமை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியோ, என்ஜாய் பண்ணியோ அப்படின்னு சொல்லி செல்ஃப் டிசிப்ளினை தடுக்கிற மாதிரி விஷயம் வரும்போது அதை உடனடியாக செய்யாமல் அதை தள்ளி போட்டு நீங்கள் பழகினீங்க அப்படின்னா அந்த மனநிலை உங்களுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் செல்ஃப் டிசிப்ளினை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆட்டிடியூட் உங்களுக்கு ரொம்ப உதவி செய்யும். 8வது, சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் டிசிப்ளின் பூஸ்டர்ஸ். அதாவது உங்களை சுற்றி நீங்கள் பார்க்குற விஷயங்கள், நீங்கள் சந்திக்கிற நபர்கள், இது எல்லாமே உங்களுடைய இந்த டிசிப்ளினை நீங்கள் பில்ட் பண்ணுற இந்த ப்ராசஸை ரிமைண்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கிறதா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம டிசிப்ளின் பில்ட் பண்ணணும்னு சொல்லி நினைப்போம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா நாம் என்ன செய்யணும்னு சொல்லி நினைக்கிறோமோ அதுலேருந்து கம்ப்ளீட்டாக நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ உங்களுடைய வீட்டை தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் மாற்றி அமைங்க. என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு பொருளை வாங்கினீங்க வச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளினை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயமா இருக்கணும். மேபி ஒரு வால் போஸ்ட் ஒன்று நீங்கள் வாங்கி ஒட்டி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராசஸில் இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து அது ரிமைண்ட் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கக்கூடிய பீப்புள், அந்த மக்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிற மாதிரி உங்களுடைய நண்பர்கள், நீங்கள் பழகக்கூடிய நபர்கள், அவங்க எல்லாமே வந்து இந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களோடு கூட நீங்கள் பழகிறத வந்து நீங்கள் உறுதி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி செல்ஃப் டிசிப்ளின் பற்றி பேசக்கூடிய ஒரு சில கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய, நீங்கள் கேட்கக்கூடிய, நீங்கள் பழகக்கூடிய இப்படிப்பட்ட இந்த நபர்கள் உங்களை சுற்றி வந்து உங்களோட செல்ஃப் டிசிப்ளினை ரிமைண்ட் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து உங்களை சுற்றி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த டிசிப்ளினில் வளர்கிறதுக்கு உங்களுக்கு இது உதவி செய்யும். 9வதா, ஹேவ் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் ஆர் குரூப். அதாவது இந்த அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் குரூப் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம இந்தியாவில் வந்து இது இன்னொரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்கௌண்டபிலிட்டி குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சேர்ந்துப்பாங்க. இது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எப்படி செல்ஃப் டிசிப்ளினில் வரணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி செல்ஃப் டிசிப்ளினில் வளரணும்னு சொல்லி ஆசைப்படுற நபர்கள் கூட வந்து நீங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப்பாக இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, வாக்கிங் போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் மட்டும் தினமும் காலையில் வாக்கிங் போகிறத விட மேபி உங்கள் ஏரியாவில்
உங்களை மாதிரியே வாக்கிங் போகணுன்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு சில நபர்களோடு கூட நீங்கள் பழக்கம் வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்க எல்லாருமா சேர்ந்து வந்து வாக்கிங் போகிறது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி குரூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. மேபி ஒரு அக்கௌண்டபிலிட்டி பர்சன் அட்லீஸ்ட் ஒரு நபராவது உங்கள் கூட சேர்ந்து நீங்கள் செய்கிற அதே டிசிப்ளினில் வளரும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் கூட நீங்கள் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பொறுப்பாக இருந்து நீங்கள் சரியாக செய்கிறீங்களா அப்படிங்கிறத ஒருத்தர் செக் பண்ணி என்கரேஜ் பண்ணிங்க அப்படின்னா இந்த செல்ஃப் டிசிப்ளினில் வளர்கிறதுக்கு இந்த அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர், அக்கௌண்டபிலிட்டி குரூப் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவில் இதை கட்டமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஏரியாவில் நீங்கள் செய்கிற இடங்களில் நீங்கள் கட்டமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த டிசிப்ளின் ப்ராசஸில் வந்து உங்களுக்கு இது ரொம்ப உதவி செய்யும். 10வது கடைசியுமா ரிஃப்ளெக்ட் ஆன் ஒய் யூ ஆர் டூயிங். அதாவது எதுக்காக இந்த செல்ஃப் டிசிப்ளினை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத அப்பப்போ நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறத வெறுமனே அந்த செல்ஃப் டிசிப்ளினுக்காக நீங்கள் செய்யலை. அது வந்து ஒரு கிராண்ட் பிளான் கூட, அது வந்து ஒரு நோபல் காஸ் கூட, அது வந்து உங்களுடைய ஒரு லாங் டேர்ம் கோல் கூட அட்டாச்சாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். ஏன்னா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நாம் ஒரு விஷயத்தை செய்ய போகிறதில்ல. ஸோ எதுக்காக இதை செய்கிறீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் வந்து எழுதி வைங்க. சின்னதாக ஒரு அட்டையில் நீங்கள் வந்து அதை எழுதி உங்களுடைய பாக்கெட்டில் வச்சுக்கலாம். அப்பப்போ அதை எடுத்து பார்த்து எதுக்காக நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படிங்கிறத உங்களை நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து உங்களுடைய மைண்டில் பதியணும். ஸோ பர்மனெண்ட்டாக வந்து உங்களுடைய மைண்டில் நீங்கள் எதுக்காக இதை செய்கிறீங்க அப்படிங்கிறத பதிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த செல்ஃப் டிசிப்ளினில் வளர்கிறதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய பிரச்சனையே என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியாகவே மறந்துடுவோம். இந்த மறதி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அதனால் பாக்கெட்டில் உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத எழுதி வைத்து எதுக்காக இந்த செல்ஃப் டிசிப்ளினை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இதை செய்கிறதுனால உங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சிம்பிளாக எழுதி வச்சு அதை வாசித்து பார்த்து அப்பப்போ உங்களை நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படி ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் இந்த செல்ஃப் டிசிப்ளினில் நீங்கள் தொடர்ந்து வளர்கிறதுக்கு இது உதவி செய்யும். ஒருவேளை சில நேரங்களில் நீங்கள் இதில் தொய்வு அடைந்தாலும் கூட தொடர்ந்து அந்த தொய்விலிருந்து மீண்டு நீங்கள் உங்கள் செல்ஃப் டிசிப்ளினில் வர்றதுக்கு இது உங்களுக்கு உதவி செய்யும். ஸோ ரிமெம்பர், செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது நீங்கள் ஒன் ஸ்ட்ரெச்சில் செய்ய முடியாது. அதை சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணி அந்த மொமெண்டம் கிரியேட் பண்ணி அதை தடுக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி உங்களை நீங்களே எதுக்காக செய்கிறீங்க அப்படிங்கிறத வந்து என்கரேஜ் பண்ணி தொடர்ந்து போய்கிட்டே இருங்க. உங்களாலையும் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்காக நீங்கள் வந்து செல்ஃப் டிசிப்ளினை பில்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாருக்காவது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.